எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி சட்டத்தரணி பாராளுமன்ற நிசாம் காரிபர்கள் முன்வைத்த அந்த பிரேரணையை நான் ஆமோதிக்கின்றேன். விசேஷமாக இந்த பிரச்சினை மிக நீண்ட காலமாக இருந்து வருகிற ஒரு பிரச்சினை. கௌரவ அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களுக்கு நிறைய தெரிஞ்ச ஒரு பிரச்சினை. இந்த பிரச்சினைக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு காணப்பட வேண்டும். குறிப்பாக அம்பாறை மாவட்டத்திலே கல்முனை, சாய்ந்தமருது, ஒலிவில், மட்டக்களப்பு, பூனச்சிமுனை, அப்படி காத்தாங்குடி, வாழச்சேனை, இப்பொழுது திருகோணமலை வரை உள்ள அந்த பிரதேசங்களில் இருக்கின்ற அந்த மீனவர்கள் ஆழ்கடலுக்கு சென்று மீன்பிடிக்கின்ற போது கரையிலே இருந்து ஒரு கொள்ளை கூட்டம் ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்திலே ஒரு மீன டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிஷரிஸ் அண்ட் எக்கோட்டிக் ரிசோர்சஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டே அந்த கொள்ளை கூட்டத்தினுடைய முழு பேரையும் கந்தசாமி, நவரத்னம், நான் மற்ற பேர்களை ஊர்களை சொல்ல விரும்பவில்லை, அது மரியாதை இல்லை என்பதற்காக அவர்களுடைய ஊர்கள், பேர், விவரம், எல்லாவற்றையும் போட்டு இந்த டிபார்ட்மெண்ட்டே அந்த கடிதம் அனுப்பியிருக்கிறது. இவ்வாறு இந்த விடயத்திலே உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கௌரவ அமைச்சர் அவர்களுக்கும் பூனச்சிமுனை கிராமிய கடற்றொழில் அமைப்பு கடிதம் அனுப்பியிருக்கிறது. இந்த விடயம் தொடர்பாக இந்த மிக பெருமதியான கடலுக்கு சென்று கரையிலே இருந்து அவர்கள் கொள்ளையடிப்பதற்கென்றே போட்டுகளை வைத்திருக்கிறார்கள். 40-50 ஹோஸ் பவர்ஸ் மோட்டர்ஸ் வைத்துக்கொண்டு அந்த பவர்ஃபுல் இன்ஜினை பூட்டிக்கொண்டு கடலுக்கு போய் கடலில் இருக்கின்ற மீன்களை கொள்ளையடிப்பதோடு மிக பெருமதியான வலைகளையும் கொள்ளையடித்துக் கொண்டு வருகிறார்கள். ஒரு நாளைக்கு சாதாரணமாக மீனவர்கள் கஷ்டத்துக்கு மத்தியிலே, வறுமைக்கு மத்தியிலே சென்று மீன்பிடிக்கின்ற அந்த மீனவர்கள் இன்று காத்தாங்குடி, பூனச்சிமுனை, வாழச்சேனை, சாய்ந்தமருது, கல்முனைக்குடி, ஒலிவில், பாலமுனை போன்ற இந்த பிரதேச மீனவர்கள் 2 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட மீன்களை ஒவ்வொரு நாளும் கொள்ளையடிக்கிறார்கள். இது மிக ஒரு மோசமான ஒரு விஷயம். இது தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட சொல்லுகின்றோம். இன்னும் அந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை.